ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கல்லுப்பு, வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூள், தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன், 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். புளியை ஒரு பாத்திரத்தில் நல்லா கரைச்சிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆவி அடிக்கிறதுக்கோ இல்லை கையில் எண்ணெய் தெரிக்கிறதுக்கோ சான்ஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான மொத்த உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் இதிலே போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீன் சேர்த்துக்கலாம். நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். பாறை மீனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.